சென்னையில் மறைந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. இடத்துல கொஞ்சம் கீழே boleh mama boleh daun lagi Hasan
மாட்டிக்கிச்சு. சென்னையில் மறைந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செய்யப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். மறைந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முழு அரசு மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதி அஞ்சலி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 72 குண்டுகள் முழங்க காவல்துறையினர் வான் நோக்கி அந்த குண்டுகளை முழங்க அரசு மரியாதையானது தமிழ்நாடு அரசு சார்பில் முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. 24 சென்னையில் மறைந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவிற்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன், நீங்க தொடரலாம். மறைந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தற்பொழுது முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு வருகிறது. அரசு மரியாதையுடன் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையானது தற்பொழுது செய்யப்பட்டது. 24 காவலர்கள் 3 முறை வான் நோக்கி குண்டுகளை முழங்கி அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலியானது நடைபெற்று வருகிறது. அரசு மரியாதை முடிந்த பிறகு ஆராய்ச்சிக்காக அவரது உடல் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பிற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது அவர் விருப்பப்படி உடல் தானம் செய்வதாக அவர் விருப்பப்பட்டதின் அடிப்படையில் அவரது உடல் ஆராய்ச்சி படிப்பிற்காக வழங்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது அவருடைய இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது. மூத்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு மரியாதை செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி முழு அரசு மரியாதை தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது. 72 குண்டுகளை காவலர்கள் வான் நோக்கி சுட இந்த அரசு மரியாதையானது முழு அரசு மரியாதையானது செய்யப்பட்டது. முதலமைச்சர் முன்னிலையில் இந்த அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இறுதி அஞ்சலியை முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு நேரடியாக அவர் வைக்கப்பட்டிருக்கூடிய இடத்திற்கு அரசு செலுத்தப்படக்கூடிய நிலையில அவருக்கு முதலமைச்சர் தனது இறுதி அஞ்சலியையும் செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் முன்னிலையில் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு இந்த முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது.
அவரது விருப்பப்படி இன்னும் சற்று நேரத்தில் உடல் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து வழங்கப்பட இருக்கிறது. மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தன்னுடைய உடலை தானம் செய்வதாக நல்லக்கண்ணு ஏற்கனவே வந்து எழுதி கொடுத்திருக்கிறார். அவரது விருப்பப்படி உடல் வந்து தானம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான பணிகளும் வந்து ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தோழர் நல்லக்கண்ணுவின் உடல் நேற்று பிற்பகல் வந்து அவர் உயிரிழந்த பிறகாக பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தார்கள். அவர்களின் அஞ்சலிக்காக கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் வந்து அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. நேற்றிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய இடத்திற்கே வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். திரைப்பிரபலங்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். பொதுமக்கள் ஏராளமானோர் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று நேற்று பிற்பகலிலிருந்தே நேற்று மாலையிலிருந்தும் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு வந்து தொடர்ச்சியாக இரவு முழுவதுமே வந்து அஞ்சலியானது நடைபெற்று வந்தது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும், சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை வந்து செலுத்தியிருந்தார்கள். இன்று மாலை 3 மணி அளவில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து அவரது உடல் ஒப்படைப்பதற்காக, அதாவது மருத்துவக் கல்லூரிக்கு அந்த மருத்துவ ஆராய்ச்சி படிப்பிற்காக ஒப்படைப்பதற்காக எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இறுதி அஞ்சலியை தோழர் நல்லக்கண்ணுக்கு வந்து செலுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் முழு அரசு மரியாதையானது அவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. 24 காவலர்கள் வான்நோக்கி 24 காவலர்கள் வந்து 3 முறை அந்த வான்நோக்கி குண்டுகளை வந்து முழங்கினார்கள். 72 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. மூத்த தலைவராக அறியப்படக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு 18 வயதிலேயே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவருடைய கட்சி பணிகளில் தன்னை வந்து இணைத்துக் கொண்டவர். பல்வேறு கட்ட பரிணாமங்களை இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து மேற்கொண்டிருக்கிறார். கிளை செயலாளர் முதற்கொண்டு 1943ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் பொறுப்பு வந்து அவருக்கு வழங்கப்படுகிறது. கிளை செயலாளராக பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகாக படிப்படியாக பல்வேறு கட்ட பரிணாமங்களை, பல்வேறு கட்ட பொறுப்புகளை இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அவர் வகித்திருக்கிறார். பல ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருந்திருக்கிறார். அதன் பிறகாக விடுதலையான போதும், சிறையில் இருந்த போதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து அவர் முன்னெடுத்திருக்கிறார். விவசாயிகளுக்கான போராட்டம், பொதுமக்கள் நலனுக்கான போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. பல்வேறு தரப்பினராலும் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு தலைவராகவே திகழ்ந்திருக்கிறார். அவருடைய எளிமை, நேர்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் வந்து அவரை எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் அனைத்து தரப்பினராலும் அவர் வந்து புகழாரம் சூட்டப்படக்கூடிய ஒரு தலைவராகவே வந்து வாழ்ந்திருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக 101 வயதில் வந்து அவர் மறைந்திருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு எளிமையும் நேர்மையும் சிகரமாக அவர் வந்து வாழ்ந்து மறைந்ததாக அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த பல்வேறு தலைவர்களும் வந்து அவருக்கு புகழாரம் சூட்டி சென்றார்கள். தற்பொழுது அவருக்கு இறுதி அஞ்சலி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி படிப்புக்காக வந்து அவர் உடலை தானம் செய்திருக்கிறார். அதற்காக ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அவரது உடல் தற்பொழுது அவரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. அவருக்கு முழு அரசு மரியாதை வந்து செலுத்தப்பட்டு அவரது உடல் தற்பொழுது மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ ஆராய்ச்சி படிப்பிற்காக ஒப்படைப்பதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.